கழகத் தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, ஜூலை மாதத்தில் இருந்து 2 கோடி கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை 5 கழக மண்டலங்களால் 120 கழக மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. மேலும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. சிறப்பு தீர்மானம் 2 அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம். நன்றி நன்றி. உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். இன்று கூட்டத்தில் கேட்ட இதே குரல் 2026 கோட்டையிலும் கேட்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த சில முக்கிய தீர்மானங்கள், அதுல முதல் 2 தீர்மானங்கள் உறுதியாக ஒருவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். எனவே தீர்மானம் 3 இருந்து ஒவ்வொன்றாக முன்மொழிந்து நிறைவேற்றப் போகிறோம். தீர்மானம் 3 முன்மொழிவதற்காக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு சேலம் பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தீர்மானம் 3, விவசாயிகளின் போராட்டத்திற்கு எதிரான அரசின் அதிகார மீறலை கண்டிக்கிறோம். மேல்மா சிப்கட் விரிவாக்க திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்கு உட்பட்ட மேல்மாவில் 11 கிராமங்கள் மற்றும் 2800 ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்து மேற்கொள்ள முயலும் சிப்காட் தொழில்பேட்டை விரிவாக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது விவசாயிகளை எந்த அளவிற்கு தவறாக சித்தரித்து அவர்களின் போராட்டத்திற்கு காது கொடுக்காமல் ஒன்றிய அரசு இருந்ததோ அதே பாணியை பாஜக அரசை பின்பற்றும் இங்குள்ள மாநில அரசு செய்து வருகிறது. 2 ஆண்டுகளை கடந்தும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் போராட்டத்திற்கு எதிரான அரசு அதிகார மீறலின் உச்சபட்டமாக இருக்கிறது. மேலும் சிப்காட் தொழில்பேட்டை விரிவாக்க திட்டத்தை தமிழக அரசு விரைந்து கைவிட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. அடுத்து தீர்மானம் 4, தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு தஞ்சை சரவணன் அவர்களை அரங்கு நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறோம். தீர்மானம் எண் 4, நெல் கொள்முதல் செய்வதில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது.
என்பதை வலியுறுத்துகின்ற தீர்மானம். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை உரிய விதத்தில் கொள்முதல் செய்யவோ, கொள்முதல் செய்ததை தானிய கிடங்குகளில் முறையாக சேமித்து வைப்பதற்கு தேவையான நல்ல கட்டமைப்பை இதுவரை இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு ஏற்படுத்தவே இல்லை. சிறிய மழை வந்தாலும் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நெல் மூட்டைகள் இழக்காவதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதற்கிடையில் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்னும் பெயரில் தனியார்கள் நெல் கொள்முதலுக்கு புகுத்துவது, அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒரு சிலர் தீர்மானிக்கும்படி கேள்விக்குறியாக்குவது போன்ற மோசமான முன்னெடுப்புகளை எடுத்து வரும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற மோசடி செய்யும் தனியார் நிறுவனங்களை நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5 விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமதி சைதானி அவர்கள். தீர்மானம் 5 பெரும் நட்டத்தை சந்தித்துள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க உரிய நடவடிக்கை தேவை. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு உரிய கொள்முதல் விலை கிடைக்காமல் விவசாயிகள் போராடி வருகின்றனர். நமது விவசாயிகளின் வாழ்க்கையை காக்க வேண்டிய பொறுப்பு நமது மாநிலத்தை ஆளும் அரசுக்கே உள்ளது. மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உயர்த்தியாகிய மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்திட உத்தரவிட வேண்டும். உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது. எனவே விற்பனை காலத்தை எதிர்பார்த்து இன்றி பெறும் துயரில் இருந்து நம் விவசாயிகளுக்கு உடனடி இழப்பீட்டை முன்னின்று வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 6 கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி கேத்ரின் அவர்கள். தீர்மானம் 6 மலைக்கோட்டை மாநகரில் நடக்கும் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மத்திய மாநகரான திருச்சி மணல் கொள்ளையாலும் அது தொடர்பான முறைகேடுகளாலும் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. கொள்ளிடம் ஆற்றுப்படுகை முழுவதும் இடைவிடாது நடக்கும் மணல் கொள்ளையால் அந்த ஆற்றுப்படுகையில் தீவிர மணல் அரிப்பு ஏற்பட்டு நீர்வளம் மற்றும் சூழலியல் கேடும் உண்டாகியுள்ளது. இதனால் ஏற்கனவே கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் இருந்த முக்கிய பாலங்கள் பாதிப்புக்குள்ளாகி சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டன. இப்பகுதியில் நடக்கும் தொடர் இயற்கை வள சீர்கேட்டை அரசும் உள்ளூர் நிர்வாகமும் தங்கள் ஆதாயத்திற்காக தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. எனவே திருச்சி மண்டலத்தின் வளத்தையும் வரலாற்று செழிப்பையும் குறுகிய நலனுக்காக அழியவிட்டு வேடிக்கை பார்க்கும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசை இந்த செயற்குழு கண்டிப்பதோடு அனைத்து முறைகேடுகளையும் உடனே தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 7 கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள். தீர்மானம் 7 என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முழுமையான இழப்பீட்டுத் தொகை, குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக வலியுறுத்தி தீர்மானம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொள்வதற்காக மக்களிடம் இருந்து பல ஆண்டுகளாக நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. என்எல்சி நிறுவனத்திற்கு தாங்களின் நிலத்தை கொடுத்த அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு இழப்பீடாக அவர்களது குடும்பத்திற்காக வேலைவாய்ப்பும் முழுமையாக வழங்கப்படவில்லை. அவர்களின் வாழ்வாதாரத்தை எந்த உதவியும் செய்யப்படவில்லை என்ற நிலையை தற்போது வரை நீடிக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையையும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கிட வேண்டும் என்றும்
ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 8 ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அவர்கள். தீர்மானம் 8 விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்ற கோரி தீர்மானம். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.25 லட்ச விசை தொழிலாளர்கள் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு முன்னர் 2014ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியமே வழங்கப்பட்டு வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஊதியம் மறுவரையறை செய்யப்பட்ட போதிலும் அந்த ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தத்தின் காரணமாக சுமார் 1000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விசைத்தறி உரிமையாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஊதிய உயர்வு கோரிக்கையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 9 மாநில உறுப்பினர் சேர்க்கை இணை செயலாளர் வழக்கறிஞர் யாஸ்மின் அவர்கள். தீர்மானம் 9 திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவிய ஆலை தொடங்க கோரும் தீர்மானம். திண்டுக்கல் மாவட்டம் மல்லிகை உற்பத்தியில் உயர்ந்து விளங்குகிறது. தினமும் 5 டன் மல்லிகை பூக்கள் திண்டுக்கல் பூ சந்தைக்கு விற்பனைக்கு வருகின்றது. இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் மல்லிகை பூக்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வசதிகள் எதுவும் இம்மாவட்டத்தில் இல்லை. எனவே மல்லிகை பூக்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யவும் வாசனை திரவ ஆலை ஒன்றை நிறுவுவதற்கும் வழிவகை செய்யப்பட வேண்டும் என இச்செயற்குழு வலியுறுத்துகிறது. நன்றி. தீர்மானம் 10 திரு டேவிட் வில்சன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். தீர்மானம் எண் 10 தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பல லட்சம் கோடி மதிப்பு வாய்ந்த கனிம வளங்கள் கொள்ளை போவது குறித்து செய்திகள் அவ்வப்போது ஊடக கவனத்தை ஈர்த்து விவாதத்திற்கு உள்ளாக்கிய போதும் நீதிமன்ற கவனத்துக்கு வந்த பின்னரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தி செல்லப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கனிம வள கொள்ளை பிரச்சனையை கண்டும் காணாமல் மெத்தனமாக செயல்படும் வெற்று விளம்பர மாடல் ஆட்சியாளர்களுக்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் கனிம வள கொள்ளையை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் இச்செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11 கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பரணி பாலாஜி அவர்கள். தீர்மானம் 11 ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்காக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து அவர்களது வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்ததும் மனசாட்சி இல்லாமல் கை கழுவிவிட்டது இந்த கபட நாடக திமுக அரசு. தற்போதைய ஆட்சி தலைமையின் குடும்ப நலன் மட்டுமே முக்கியமாக கருதும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசுக்கு தமிழக மக்களின் குடும்ப நலனோ அல்லது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்ப நலனோ முக்கியமில்லை. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டத்தை லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலம் சார்ந்த போராட்டமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறது. சமீபத்தில் தன்னை சந்தித்த ஆசிரியர் சங்கத்தினிடம் நம் வெற்றி தலைவர் கூறியது போலவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு தாவேகா தனது முழு ஆதரவை
மனப்பூர்வமாக வழங்குகிறது என்பதும் கழகத்தின் இச்செயற்குழு வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தீர்மானம் 12 சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு அப்புனு என்கிற வேல்முருகன். தீர்மானம் 12 அரசு மருத்துவர்களை நம்பி வைத்து ஏமாற்றாமல் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானம். கொரோனா காலத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணியுடன் மக்களுக்காக சேவை ஆற்றினர். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர்களின் ஊதியம் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் என்று, அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அரசு மருத்துவர்களை நேரில் சந்தித்து வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கமுள்ள அனைத்து கோரிக்கைகளும் கிடப்பில் போட்டது போல அரசு மருத்துவர்களின் கோரிக்கையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிடப்பில் போட்டுள்ளார். உயிர் காக்கும் உள்ளத்தை சேவையாற்றி வரும் மருத்துவர்களின் ஊதியம் மற்றும் காலிப்பிடங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியின்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தருவான இச்செயற்குழு வலியுறுத்தியது. தீர்மானம் 13 உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்கள். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும். தமிழக மீனவர்களிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ளும் இலங்கை அரசு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்று கூறி மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் தமிழக மீனவர்களை சிறை வைக்கும் போக்கை கையாண்டு வருகிறது. அடிப்படை வாழ்வாதாரம் எப்படி குற்றமாகும் என்ற நம் மீனவர்களின் கேள்வியோடு மோசமான விதிகளை கையாண்டு வரும் இலங்கை அரசின் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே கழக தலைவர் அவர்கள் தனது அறிக்கையில் வலியுறுத்தியபடி தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இழந்த நம் கச்சத்தீவை குத்தகை அடிப்படையில் ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 14 செய்தி தொடர்பு இணை செய்தி தொடர்பாளர் திரு எஸ். ரமேஷ் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கைதான் எங்கள் தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கையாகும். அதையே நம் தமிழக வெற்றி கழகமும் உறுதியாக பின்பற்றுகிறது. ஆங்கிலத்தை பேசுவோர் அவமானப்படுவார்கள் என்று ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை மீது மறைமுகமாக ஏவப்படும் அஸ்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது. உலக தொடர்பிற்காக ஆங்கிலத்தை 2வது மொழியாக ஏற்கும் தமிழ்நாட்டின் மீது 3வதாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் ஏற்காது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தில் பின்பற்றப்படும் இருமொழி கொள்கையே இனிவரும் நூற்றாண்டுகளிலும் தொடரும். அதை ஒன்றிய பாஜக மட்டுமன்று வேறு எவராலும் மாற்ற இயலாது என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் இச்செயற்குழு உறுதியுடன் தெளிவுபடுத்துகிறது. தீர்மானம் 15 கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் தம்பி திரு லயலாமணி அவர்கள். தீர்மானம் 15 தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதன் வாயிலாக ஜனநாயகத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைத்து தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கிகளை அதிகரிக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறதோ என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது. எனவே இந்த நடவடிக்கையை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் 18 வயது நிறைவடைந்த தகுதியுள்ள நபர் எவராக இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்கும் முழுமையான உரிமையை சட்டப்படி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 16 ஆருயிர் அண்ணன் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வாசிப்பார்.
தீர்மானம் 16. கீழடியில் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். இந்திய தொல்லியல் துறையானது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் 2014ஆம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு மேற்கொள்ள தொடங்கியது. அந்த ஆய்வின் அடிப்படையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் 5765 தொல்லியல் பொருட்கள் பற்றியும் 982 பக்கம் கொண்ட அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். கீழடி அகழ்வாய்வு குறித்த அறிக்கை வெளிவந்தால் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது நம்முடைய வைகை நாகரிகம் என்பது உலகத்திற்கு வெளியே தெரிய வரும். இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது. கீழடியின் பெருமையை மறைக்க உள்ளடி வேலை செய்யும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இச்செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்த தீர்மானம் 17. இதை முன்மொழிய கழக துணை பொதுச் செயலாளர் அன்பு இளவல் திரு CTR நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெருமைமிகு இந்த செயற்குழுவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 17. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம். ஜனநாயக அமைப்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என யாராக இருந்தாலும் அனைவரும் சமம். ஆனால் தற்போதைய ஆளும் கட்சியான கபட நாடக திமுகவிற்கு எதிர்க்கட்சிகள் என்றாலே எதிரியாக பார்ப்பதுதான் வழக்கம். அதிலும் மாபெரும் மக்கள் சக்தியும் மக்கள் ஆதரவும் பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்றாலே பயமும் மிரட்சியும் மேலோங்கி இருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமோ, மக்கள் சந்திப்போ, மக்கள் நிகழ்வோ என எந்த பொதுவெளி தனியரங்கிலும் தனியார் இடங்களிலும் என எங்கு நடத்த அனுமதி தராமல் தடுக்கிறது இந்த வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசு. இந்த அதிகார திமிரின் உச்சமாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் கிளை கழகம் முதற்கொண்டு மாவட்ட கழகம் வரை இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள், தோழர்கள், மகளிர் அணியினர் காவல்துறை ஏவி தாக்கும் பொய் வழக்குகள் போட்டு மிரட்டவும் செய்கிறது இந்த திமுக அரசு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கபட நாடக திமுகவிற்கு தோல்வியை பரிசளிப்பது உறுதி என்பதை உணர்ந்தால்தான் இவ்வாறு செயல்கிறார்கள். எங்களுடைய வெற்றி தலைவர் ஏற்கனவே தெரிவித்தது போல எதை வேண்டுமானாலும் தடுக்கலாம், ஆனால் இயற்கையையும் மாபெரும் மக்கள் புரட்சியும் எல்லளவும் தடுக்க இயலாது. ஜனநாயகத்திற்கு எதிரான போக்குடன் அதிகார மமதியில் ஆட்டம் போடும் திமுக அரசை தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு வாயிலாக வன்மையாக கண்டனத்துடன் எச்சரிக்கிறோம். தீர்மானம் 18. இதை முன்மொழிய கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதே எனும் முயற்சி தன் மெய்வருத்து ஒளித்தரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழுவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர், மாநில நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்மானத்திற்கு முன்பு ஏன் இந்த தீர்மானம்? ஓரணியில் திரள்வோம் என்று உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் தந்தை இல்லாமல் ஒரு தாயின் வளர்ப்பில் வளர்ந்து இந்த அரசு விற்கக்கூடிய டாஸ்மார்க்கில் மதுவை அருந்தக்கூடிய இளைஞரா, இல்லை போதைக்கு அடிமையான இளைஞரா? அந்த இளைஞர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கோவிலில் அறத்தின் பால் கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை ஒரு காவலாளியாக, தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சிறந்த மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த
ஒரு இளைஞர் இந்த அரசால் துடிக்க கொல்லப்பட்ட இந்த நேரத்தில் அப்பா என்று ஒரு பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கி கொண்டுகின்ற இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரே தலைவர் தாயின் கண்ணீருக்கு வீட்டிற்கு சென்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய தலைவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக செல்லவில்லை. எந்த இளைஞர் கொல்லப்பட்டாரோ அந்த இளைஞருக்கு ஒரு அண்ணனாக, ஒரு அம்மாவிற்கு இன்னொரு மகனாக இன்று சென்று வந்து மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திய தருணத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கின் சீர்குலைவுகள் மூலம் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த டாஸ்மார்க் மூலம் எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கு கைப்பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அவலமான தருணத்தில் இந்த தீர்மானத்தை உங்கள் முன் தலைவர் முன்பு வாசிக்கிறேன். காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது 24 பேர் உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தின் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு இதற்கெல்லாம் காரணம் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவிலில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த 24 பேருக்கும் இவர் இதை போல சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், சாரி கேட்டாரா? இல்லை. இவரது பொறுப்பற்ற நிர்வாக திறனற்ற irresponsible and inability administration தன்மைக்கு அப்பாவி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பலியாகி வருகின்றனர். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிய அரசையும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் வன்மையாக கண்டிக்கின்றன. ஆனால் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை இந்த வரியை வாசிக்கிறேன். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? உங்களுக்கு வேணாலும் அவமானம் பழக்கப்பட்டிருக்கலாம். தமிழக மக்களுக்கு இந்த அவமானத்தை உருவாக்க முடியாது. திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? மாநில சுயாட்சியும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியாத தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை படுகொலையில் தள்ளி வருகிறார். இதற்கு அவர்களிடையே பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களை பாதுகாக்க திறனற்று கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் இந்த அவல நிலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்டு நீங்கள் சாரி கேட்பது அஜித் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது மன்னிப்பை கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சராக நீங்கள் நீடிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது, தலைவருடன் ஆணையுடன். நன்றி, வணக்கம். தீர்மானம் 19 கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் திரு அருண்ராஜ் அவர்கள். தீர்மானம் 19 தொகுதி மறுசீராய்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதில் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்காய்வு, அதாவது கேஸ்ட் சர்வே நடத்த வேண்டியதில்லை என்றும் சொல்வது ஒன்றிய பாஜக அரசின் ஏமாற்று வேலையன்றி வேறென்ன?
அனைத்து சமுதாய மக்களின் சமூக கல்வி பொருளாதார சூழல் குறித்த தெளிவான பார்வை இல்லாத கணக்கெடுப்பை எந்த சூழலிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கவே ஏற்காது. இடஒதுக்கீட்டுக்கு கேடு விளைவிக்கும் இது போன்ற அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீராய்வு என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்திலும் அநீதி இழைக்க முயல்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திட்டமிடுவதன் மூலம் ஜனநாயகமே கேள்விக்குறியாகும் நிலை உருவாகி உள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கான பதிலடியை தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வலுவாக தருவார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக தாவைக்கவின் இச்செயற்குழு தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. தீர்மானம் 20 போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் பிஜேபியின் பிளவுவாத அரசியலை கண்டிக்கும் தீர்மானம். தமிழ்நாடு எப்போதும் மதர் சார்பற்ற பூமி, சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியும் போற்றும் மண், ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை காக்கும் மாநிலம். இங்கு விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி கூட துளிர்க்காது. இன்றளவும் தமிழக மக்களின் மனங்களில் நீக்கமற நிறைந்திருக்கும் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரை களங்கப்படுத்தும் முயற்சிக்கு தமிழ்நாட்டில் துரும்பளவு பலன் கூட கிடைக்காது. பிளவுவாத அரசியலை பிஜேபி எந்த வடிவத்தில் எந்த வேடத்தில் செய்தாலும் தமிழக மக்கள் அதை முறையடிப்பார்கள். பிஜேபியின் இந்த பிளவுவாத அரசியலுக்கு கழக செயற்குழு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது. நீங்கள் யோசித்திருக்கலாம், 18 தீர்மானங்கள் சொல்லிட்டோம், தீர்மானம் 2 என்னாச்சு, தீர்மானம் 1 என்னாச்சு? அந்த தீர்மானம் 2 தீர்மானம் 1 இரண்டையும் உங்கள் முன்னால் வழங்குவதற்காக வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம்
கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1, நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம் சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம், 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 நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்கே கொஞ்சம் படித்து காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்கள் கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்று, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்லை? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதில் வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சதே உங்கள் கவர்மெண்ட்டு தான்னு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார்.
அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை. இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 25/6/2025 அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு. விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல, பதிலும் தெரியல. பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டாக நான் சந்தித்தேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். அதே தான் இங்கே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். We are not against any developments. We are not against airports. அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. that place is not fit for airport. பைலட்ஸ் அங்கே ஏர்கிராஃப்டை லேண்ட் பண்ணுறதுக்கு they might face a lot of problemsன்றது கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்டர் பாடிஸை அழித்து அதுக்கு மேலே ஏர்போர்ட், அந்த பில்டிங்ஸ், அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்லை ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லையோ the whole Chennai city will be flooded. இதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வோர் ஆம் என்க. ஒருமனதாக அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. வெற்றி தளபதி, வெற்றி தலைவர். நன்றி. அனைவரும் அமரலாம். நேரலைக்கு நன்றி. மீண்டும் நேரலை நிறுத்தப்பட்டு சில ஆலோசனைகளுக்கான நேரம் இது.